மேடையில் அமர்ந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த அவையை சிறப்பித்திருக்கும் அன்பும் பாசமும் அறிவுமிக்க அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் கடந்துவிட்டது. ஏறக்குறைய நிகழ்ச்சியின் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி மேடைகளில் பேசுகிறதுல 2 பேருக்கு சிரமம். ஒன்று ஆரம்பத்தில் பேசுகிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு எங்கேருந்து துவங்கிறது எங்கேருந்து முடிக்கிறதுன்னு தெரியாது. அடுத்தது கடைசியாக பேசுகிறவங்களுக்கு, அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பேசி முடித்த பிறகு முதல்ல இருந்தவருக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் கடைசியில் இருக்கிறவருக்கும் வரும். இங்கே ஒரு சில விஷயங்களை நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்ல விடுகிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஏறக்குறைய பேசின அதே விஷயங்களை நான் திருப்பி பேச போகிறதில்ல, பேச முடியாது. ஒரு விஷயம் நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறதா இருந்தால், என்னை விட தோழர் பார்த்தசாரதியை பற்றி அதிகம் புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் எல்லோரும் தான். எனக்கு அந்த மனக்குறை வந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூலை படிக்கும்போது தான். உண்மையாகவே சொல்கிறேன். சபையில் எல்லாரும் நீங்கள் நெகிழணுன்றதுக்காக சொல்லலை. நான் முதல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, பார்த்தசாரதிக்கு ரொம்ப நெருக்கமான சிறப்பான தோழர் நம்ம தான், நம்மக்கிட்ட தான் அவர் நல்லா நெருங்கி பழகுவார், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு, நம்மளை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த நூலை படிக்கும்போது தான் தெரியுது, நான் அதில் ஒரு 10ல் ஒரு பங்கு தான். அதை விட மிகவும் சிறப்பாக எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பும் பாசத்தோடையும் அவர் பழகியிருக்கார். இதில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருக்குமே உள்ளது தான். இப்போ எனக்கு நண்பர்கள் இருக்காங்கன்னா ஓரிரு ஆண்டுகளுக்கு இருப்பாங்க, அல்லது நாம் மாறும்போது மாறிப்போகிறோம், புதிய நண்பர்கள் வருவாங்க, பழைய நண்பர்கள் நமக்கு மறந்து போகும், அல்லது ஏதோ ஒரு காலத்தினால இடைவெளி ஏற்பட்டுரும். நீங்கள் யாரை கேட்டாலும் ஒன்று சொல்கிறாங்க, 30 ஆண்டு கால பழக்கம், குறைந்தது 20 ஆண்டு கால பழக்கம். ஒரு வழக்கத்தை தொடர்ந்து நல்ல நிலையோடு தொடர்புறது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே நமக்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும், எந்த ஒரு நபரை பார்த்தாலும் ஆரம்பத்தில் எல்லாமே சிறப்பாகவே தெரியும். அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிவார். நண்பர்கள் மட்டும் இல்லை, குடும்பத்துலேயும் அப்படி தான். முதல்ல வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி யாருமே இல்லை, ரொம்ப தங்கமானவர், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2வது வருஷமே எங்கள் அப்பாவை நம்பி எங்கள் அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்டு நான் தலையை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்புகள் வரும். அப்போ தான் முரண்பாடுகள் வெளியே தெரியும், குறைகள் தெரியும். காலப்போக்கில் ஆரம்பத்தில் இருந்த அந்த நெருக்கமும் அன்பும் நண்பர்கள் மத்தியிலும் சரி, எல்லாரிடத்துலையும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். ஆனால் நான் கூட குறிப்பிடும்போது நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னாங்க, அதிசய மனிதர்னு ஏன் குறிப்பிட்டிருக்கோன்றது. அந்த அதிசய மனிதர்னு குறிப்பிட்டது உண்மையாகவே தான். இல்லை, பல அதிசயங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த அதே அன்பு, அதே தொடர்பு, அதே பழக்கம் மாறாது இருக்கிறதுங்கிறது எல்லா மனிதராலும் சாத்தியமா. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் அண்ணன் நமக்கு நண்பராக இருப்பார், தம்பிக்கு நம்மளை பிடிக்காது. அல்லது நம்ம அந்த குடும்பத்துக்கு அடிக்கடி போனோம்னா அம்மா கூப்பிட்டு சேருவாங்க, ஏன் அவங்ககிட்ட சும்மா சேர்ந்துக்கிட்டு இருக்க, அவன் அடிக்கடி வர்றான், பார்த்தா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அண்ணன் தம்பி மட்டும் இல்லை, குடும்பமாக நண்பர்களாக இருக்காங்க. இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தானே. ஒரு ஆளுக்கு பிடிக்கலாம், அண்ணனுக்கு பிடிக்கலாம், ஏதோ அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் இருக்கலாம்.
ஒரு குடும்பத்துக்கே பிடிக்குது அவங்களுக்குன்னா, அப்போ இது ஒரு அதிசயமான விஷயம். சராசரி மனிதர்கள் இருக்கக்கூடிய விஷயங்களோட ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம். அவரை பற்றி நான் சொல்ல நினச்சது முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண தோற்றத்தில் இருந்த ஒரு அசாதாரணமான மனிதனாக வாழ்ந்தார். இதை விட வேறு சிறப்பாக நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நிகழ்ந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு பணிச்சுமை காரணமாகவும் இல்லை வேறு சில காரணமாகவும் அந்த புத்தகத்தை முழுசாக படித்து முடிக்க முடியல. ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ பரந்துபட்ட வித்தியாசமான எல்லாரிடத்துலையும் எப்படி ஒரு மனிதனால் இப்படி இருக்க முடியுது, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும். எல்லாரும் பேசும்போது அதை தேடி பார்த்தாங்க, ஆனாலும் யாராலையும் அதுக்கு முழுசாக காரணத்தை கண்டுபிடிச்சி பதில் சொல்ல முடியல. ஒருவேளை அவர்கிட்ட இருந்த தாய்மை, எல்லாருக்குடைய வந்த உணவு இருந்தது, பழகிறதுன்றது அவங்க தாயிடத்தில் இருந்தோ அல்ல அவங்க குடும்ப பழக்கத்திலிருந்து வந்திருக்கலாம். அது கூட சாத்தியம் இல்லை. ஆனால் அவர் எல்லா நேரத்திலையும் ஒரு சமூக சிந்தனையோட, தியாக உணர்வோடு இருக்கிறதுங்கிறதுங்க, இது ஒரு அதிசயமான ஒரு விஷயங்கள் தான். பல விஷயங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாறுபட்ட மக்கள், நீங்கள் பார்த்திங்கன்னா பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி பேராசிரியருக்கு பிடிச்ச ஒரு மாணவராக இருக்கலாம். ஆனால் மாணவர்களுக்கு அவரை பிடிக்காது. இவன் என்ன எப்போ பாரு அங்கே போய் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருப்பான்னுவாங்க. நீங்கள் அந்த வித்தியாசம், தலைமுறை வித்தியாசத்தை பாருங்கள். பேராசிரியர்களிடத்திலும் நட்பு பாராட்டி, இளைய தலைமுறையிடத்திலும் நட்பு பாராட்டி, இளைஞர்களிடத்திலும் நட்பு பாராட்டி, படிக்கிற பிள்ளைகளிடத்துலேயும் நட்பு பாராட்டுறதுங்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு மனப்பக்குவம் வேணும். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். நான் என்னுடைய புத்தகத்திலையும் சொல்லியிருக்கேன், அந்த புத்தகத்தில் சொல்கிற அந்த கட்டுரையிலையும் சொல்லியிருக்கேன். இப்பவும் எனக்கு அது மறுபடியும் தோணுது. 3 விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். முதலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வழக்கறிஞர் தொழிலாக இருக்கும்போது தான் அவரை நான் சந்தித்தேன். பொதுவாக வழக்காடிகள் வந்தாங்கன்னா வழக்கறிஞரை பார்த்து கொஞ்சம் தூரமாக தான் நின்றுக்குவாங்க. தான் கேஸை பற்றி கேட்குறதுக்கே பயந்து தான் கேட்பாங்க. எங்கள்கிட்ட அதிகமாக நெருங்கி வரமாட்டாங்க. நான் அதில் கொஞ்சம் வித்தியாசமானாலும் முதல்ல கூப்பிட்ட உடனே கேஸை பற்றி முழுசாக சொல்லிவிடுவேன். இது ஜெயிக்கும் ஜெயிக்காது, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமாதானமாக போய்ங்கன்னு சொல்லிவிடுவோம். அதனாலே என்னமோ தெரியல, என்னால் தொடர்ந்து வக்கீலாக இருக்க முடியல. இவர் உண்மையை சொல்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியாது. இந்த வக்கீலால் கேஸ் நடத்த தெரியல போல் இருக்குன்னு வேறு வக்கீல்கிட்ட போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அவர் முதல்ல எனக்கு அறிமுகமான உடனே, இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி நம்முடைய பேராசிரியர் சொன்னார், மனக்குறிப்பால் ஒருத்தர் பார்த்த உடனே தீர்மானிப்பார்னார் இல்லைங்களா, உங்களுக்கு வரக்கூடிய வியாதி எதுவும் வராதுன்னு சொன்னார்ன்றதை அவர் சொன்னதை இப்போ நான் வேறு வகையில் பார்க்குறேன். எல்லோரும் வக்கீலை பார்த்தா சார்னு கூப்பிடுவாங்க, இல்லை கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் ஐயா அப்படின்னுவாங்க. அவரை நான் 2வது முறை சந்திக்கும் போதே தோழர் அப்படின்னார். இவர் எப்படி நம்மளை தோழர்னு கண்டுபிடிச்சாருன்றது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சந்தேகம்தான். துணிச்சலாக யாரையும் போய் தோழர்னு சொல்லிட முடியாது. அப்போ என்னுடைய இடதுசாரி சிந்தனை, என்னுடைய பின்புலம் எதையோ அவர் என்னுடைய மனக்குறிப்பிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். அவர் தோழர்னு கூப்பிட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் உண்மையிலே தோழமையோடு பழகணும், அதுக்கப்புறம் குடும்ப நண்பர்கள் ஆகணும். இது எப்படி சாத்தியம் அப்படின்றதுக்கு இன்னும் எனக்கு பதில் தெரியல. பெருசாக என்னை பற்றி அவர் வெளியிலலாம் போய் விசாரிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விசாரித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது பிறகு தான் பழக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனைகளை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முரண்பாடுகள் முற்றும்போது தான் மாற்றங்கள் வரும். இது ஒரு தத்துவம். ஆனால் அந்த முரண்பாடுகளையெல்லாம் தன்வயப்படுத்திக்கிட்டு, அந்த முரண்பாடுகளையும் வென்றெடுத்து தன்னை சார்ந்தவர்களையும் தன் குடும்பத்தாரையும் தன்னோடு பழகுகிறவர்களையும் நண்பர்களை எல்லாரிடத்துலையும் அந்த கருத்துக்களை பெருசாக விளம்பரப்படுத்தாமல் அவர் பரப்பியிருக்கார். ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும். இங்கே எல்லோரும் அமைதியாக அமர்ந்துருக்கீங்கன்னா நாங்கள்லாம் சிறந்த பேச்சாளர்களுக்காக இல்லை, ஏதோ நாங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பேசணுன்றதுக்காக இல்லை. நீங்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒரே காரணம் பாரதிசாரியின் மேலே வச்சுருக்கக்கூடிய உண்மையான அன்பும் பற்றும் பாசமும் தான். இப்படியாவது நாம் அவருக்கு நம்முடைய நன்றியையும் நம்முடைய இதையும் தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் உட்காந்துருக்கீங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு அவர் எல்லாருடைய உள்ளங்களையும் வென்றெடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் கொண்ட கொள்கையை எந்த அளவுக்கு யாருக்குமே வலிக்காமல் செயல்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான். நானும் கொஞ்ச காலம்
இடதுசாரி இயக்கங்களில் கொஞ்சம் வேகமாக பணியாற்றுறது உண்டு. அதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வந்தாலும் முரண்பட்டுருவேன், எது வந்தாலும் எதிர்த்துருவேன். கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்கும். நான் போயிட்டு திரும்பி வரும்போது எனக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அல்லது அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா நாம் கொண்ட கொள்கையில் ரொம்ப பற்றோடு இருக்கிறதா நினச்சி ரொம்ப ஆர்வத்தில் வயசு கோளாறில் ஏகப்பட்ட பிரச்சனையில் வர வச்சுருவோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் யாரோடுமே முரண்படாமல் எல்லோரையும் வென்றெடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதை பற்றி நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. முதல்ல தன்னை வென்றெடுத்தார், தன் தாயை வென்றெடுத்தார், தன் குடும்பத்தை வென்றெடுத்தார், நண்பர்களை, நட்பு சக்திகளைலாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இதை நாம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. அதில் வழக்கமாக இந்த மாதிரி ஒரு நினைவுக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது உண்டு. இதில் இந்த இடத்துல நாம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா, இந்த நூல், இந்த மலர் வெளியீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் தெரியாமே போயிருக்கும். எல்லோருக்கும் வருத்தம் தான். இந்த குறைந்த வயசில் நம்மளை விட்டு மறைஞ்சு போயிட்டாருங்கிற வருத்தம் தான். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஒருவேளை அப்படி அவர் மறையாமல் இருந்திருந்தால் அவரை பற்றிய உண்மை விஷயங்கள் வெளியே வராமலே போயிருக்குமோ? இப்படி ஒரு நூலை நம்ம வெளியிட்டு அந்த மலரில் அவரை பற்றிய சிந்தனைகள், அவருடைய மகத்தான உள்ளம் தெரியாமல் போயிருக்குமோ? எல்லா இடத்துலையும் நடக்கிறது உண்டு. அம்மா அப்பாவிலேருந்து எல்லாருமே இல்லாத போது தான் நமக்கு அவங்கள பற்றிய பெருமை தெரியும். அதுக்கு முன்னால் இப்போ அருகில் இருக்கும்போது தெரியாது. இந்த பாரதியாரிடம் இவ்வளோ விஷயங்கள் இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. மற்ற நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவரை நாம் இன்னும் சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனக்குறைவு உண்டு. இதில் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இடதுசாரி இயக்கங்கள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்துடைய இயக்கங்கள் பெரும் அளவில் வெற்றி பெறாமல் போனதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, தோழர் பார்த்தசாரதி போன்றவர்களை சரியாக அவர்கள் பயன்படுத்த தவறி இருக்கிறார்கள்ன்றது தான். தன்னிச்சையாக போய் தானாகவே தம்முடைய மக்களிடத்தில் தன்னுடைய சேவை செய்யக்கூடிய தியாக மனப்பான்மை உள்ள ஆட்களை சரியாக பயன்படுத்தி இருந்தால் அந்த இயக்கங்கள் எந்த அளவுக்கு வேணுன்று இருக்க முடியும். அவங்க அதை தவறிட்டாங்க அப்படின்றதுக்கு பாரதியாரை பற்றி இந்த மலர் நமக்கு உணர்த்துகிற மாதிரி இருக்குது. இறுதியாக, ஏன்னா நான் நிறைய பேசிக்கிட்டே இருந்தேன்னா பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஒரு விஷயம் நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் அதிலே சொல்லியிருக்கேன். என்னை எங்கள் வீட்டில் எல்லோரும் கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் அசைய மாட்டாயா வேண்டுவாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்தபோது கூட கண் கலங்கலை. தோழருடைய மறைவு செய்தி, கண் கலங்காமல் இருக்க முடியல. அதுதான் என்றைக்கும் மறக்க முடியாது. அதுதான் சொன்னேன். அவ்வளோ விஷயங்களை பேசின அவர் மேலே நமக்கு ஒரு கோபம் உண்டு. தன்னை பற்றியும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் அவர் கவனம் செலுத்தியிருக்கணும். இது அவர் நமக்கு விட்டு சென்ற செய்தி. நான் அப்படி இருந்துட்டேன், நீங்கள் யாரும் அப்படி இருக்காதீங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கார். அவருடைய நினைவாகவாவது எல்லாரும் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணுறதுக்கான இனிமேலாவது சரியாக நம்ம நடந்துக்கணுங்கிறதுக்கு அவர் கொடுத்துட்டு போன ஒரு செய்தி. பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது, அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான், ஆனால் அதை நாம் ஈடு செய்யக்கூடிய இழப்பாக மாற்றுவோமா? அப்படி தானேங்கய்யா சொன்னீங்க. தொடர் பேசும்போதும் சொன்னாங்க, அவருடைய நினைவை நாம் ஏந்தி செல்வோம். நான் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். இது சாத்தியமாக என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த மலரை வெளியிடுறது சாத்தியமாக இருக்கும்போது இதுவும் ஒரு சாத்தியம்தான். தொடர் பார்த்தசாரதியை பொறுத்த வரைக்கும் பல துறைகளில் இருந்திருக்கார். சித்த வைத்தியம், அதில் ஈடுபாடு இருந்திருக்கு, உண்மையான ஈடுபாடோடு அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி இசைத்துறையில் இருந்திருக்காரு, சமூக பணியில் இருந்திருக்காரு. எல்லாற்றிலையும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக உணர்வு தான். அந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் பலரையும் இணைச்சிருக்காரு, அவரும் அதில் குறியாக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய நினைவாக பேசி முடித்து கலைஞ்சிட்டு போகிறத விட இதை ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக மாற்ற முடியுமா என்பது பற்றி அவர் மீது அன்பு கொண்ட தோழர்கள் யோசித்து ஏதாவது முடிவெடுத்தால்
அதில் என்னாலான பங்கு ஏதாவது அளிக்க முடியும் என்றால் நான் பங்களிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்முயற்சி எடுக்கணும். யாராவது முன்முயற்சி எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் யாராவது அப்படின்னா, உண்மையை ஒத்துக்கிறதா இருந்தால் நாங்கள்லாம் கொஞ்சம் இளமையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லோரும் வயசானவங்க. நாங்கள் இதை ஆரம்பித்தா, ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா அதை முடிக்கணும். ஆரம்பித்தோம்னா எங்களால் முடிக்க முடியாது, அந்தளவுக்கு எங்களுக்கு வயசு இல்லை. ஆனால் இளைய தலைமுறை தான் இந்த முயற்சியை எடுக்கணும். பெருசாக இயக்கங்கள் நடத்தி பெரிய போராட்டங்கள் நடத்தி அதெல்லாம் ஒன்றும் செய்யணுன்னு அவசியமே இல்லை. அவர்கிட்ட இருந்த அந்த சமூக சிந்தனையை ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்ந்து மக்கள் மத்தியில் அந்த சுடர் அணையாமல் பார்த்துக்க முடியுமா, அதற்கான ஏதாவது ஒரு முன்முயற்சியை எடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வேண்டுகோள் வைத்து இதுகாரம் அமைதியாக காத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.